இன்னைக்கு டே 3 ஓட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் 6 ஸ்கிப் பண்ணியிருப்போம். பிகாஸ் அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். இப்போ டே 2ல் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தது. ஸோ அதில் இருக்க சில கொஸ்டின்ஸ் வந்து டே 3க்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேபி டே 1 இல்லைன்னா டே 3ல வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த செகண்ட் கொஸ்டினை பார்க்கலாம் ஃப்ரம் டே 2. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே a ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிருக்குது. தென் a ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 0, a ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, a ஆஃப் 2 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி அசைன் ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து இப்போ தேவையில்லை. இது வந்து ஓவர் ரிட்டன் வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து i இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு வைல் லூப். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் வாட் இஸ் தி அவுட்புட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான ரிசல்ட்டையும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்கும், a ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் சிங்கிள் லைன்லேயே அப்படியே இனிஷியல் லிஸ்ட்லேயே அசைன் பண்ணிட்டேன். பேசிக்காக அந்த 3 லைன்ஸ் வந்து நீங்கள் இப்படியே கொடுத்துக்கலாம், a ஈக்குவல் டு 0 1 and 2 அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த வைல் லூப்குள்ளே தான் நமக்கு தேவையான போர்ஷன் கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிஷியல் வேல்யூ i இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிருக்குது. நம்ம இன்டர்னல் அப்படின்னு சொல்லி கீழே இங்கே கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது கீழே வந்து இப்போ அப்டேட் ஆகிற வேல்யூஸ் வந்து கரண்ட்டாக இதிலே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் i இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே i ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். while i லெஸ் தென் 3. ஸோ 0 வந்து 3ஐ விட கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ட்ரூ அப்படின்றதுனால இந்த லூப்புக்குள்ளே கண்டினியூ ஆகும். ஸோ a ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0ல் இருக்குது. ஸோ a ஆஃப் i ஈக்குவல் டு 1 அப்படின்னா a ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ a ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ஓவர் ரைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து i ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இனிஷியலாக i இஸ் ஈக்குவல் டு 0, ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 0 ப்ளஸ் 1 1. ஸோ அதுவும் ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு வருவோம். i இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிருக்குது. ஸோ i வேல்யூ வந்து இப்போ லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ 1 லெஸ் தென் 3 அப்படின்னா ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ லூப்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இப்போ a ஆஃப் i ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். ஸோ a ஆஃப் i ஆல்ரெடி 1ல் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை ஓவர் ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து i ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஆல்ரெடி ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ல் இருக்குது. ஸோ இப்போ அது வந்து 2 ஆயிரும். ஸோ 2 லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ ட்ரூ. ஸோ a ஆஃப் 2 ஈக்குவல் டு 1. ஸோ a ஆஃப் 2 ஆல்ரெடி 2ன்னு இருக்குது. ஸோ அதை ஓவர் ரைட் பண்ணி 1 அப்படின்னு சொல்லி மாற்றிடுறோம். நெக்ஸ்ட் வந்து i ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ i வேல்யூ வந்து இப்போ 2ல் இருக்குது. ஸோ அது வந்து 3க்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போ கண்டிஷன் திரும்ப வரும்போது 3 லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா 3 வந்து நாட் லெஸ் தென் 3. 3 வந்து ஈக்குவல் டு 3. ஸோ அதனால இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இப்போ லூப் விட்டு எக்ஸிட் ஆயிரும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ a ஆஃப் 0 1 and 2 மூணுமே பார்த்தீங்கன்னா 1ல் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், 111 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்குது. இதை எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டும் கிடச்சிருச்சு. பேசிக்காக இந்த லூப் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டே 3ல் 4th கொஸ்டின் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து டே 2ல் இருக்கும். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோ லிங்க் வந்து மேலே கார்டில் இருக்கும். இப்போ டே 3ல் கொஸ்டின் நம்பர் 5க்கு வரலாம். வாட் இஸ் தி அவுட்புட் ஃபார் தி பிலோ கோட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கொஸ்டின்ஸோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இந்த குளோபல் அப்படின்ற கீவேர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ டெஃப் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன், சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து வேல்யூ அப்படின்ற வேரியபிள் கிடையாது. பட் ஆனால் நம்ம குளோபலாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே வேல்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ இது பிரிண்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம கொஸ்டின். ஸோ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்குது. வேல்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வெளியே அசைன் பண்ணியிருக்கிறத என்னால் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ண முடியுது. இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூ ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வேல்யூ வந்து 20 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வேல்யூ அப்படின்ற வேரியபிளோட வேல்யூ 20ஆக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா நான் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வெளியே பிரிண்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷனுக்காக இன்னர் அண்ட் அவுட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னர் அப்படின்றது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேல்யூ, தென் அவுட்டர் அப்படின்றது ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிற வேல்யூ. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இன்னரில் வந்து 20, அவுட்டரில் வந்து 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ
நம்ம இங்க வேல்யூ ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னு. பட் ஆனா அதுதான் இங்க நடக்கல. ஏன்னா, நம்ம வந்து வேல்யூ அப்படின்ற ஒரு வேரியபிள இந்த ஃபங்ஷனுக்குள்ள கால் பண்ணும்போது, அது வந்து ஒரு லோக்கல் இன்ஸ்டன்ஸ்ல சேம் நேமா கிரியேட் பண்ணி, ஸோ நம்ம அந்த வேல்யூவ தான் மாடிஃபை பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு ஒரு டவுட் வரலாம். எப்படி இந்த வேல்யூன்ற வேரியபிள வந்து மாடிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்க வேல்யூ ஈக்குவல் டு 20ன்னு குடுத்துருக்கோம். பட் ஆனா அது மாடிஃபை ஆகல. ஸோ அது நம்ம கிளியரா இங்க 10 அப்படின்னு சொல்லி இங்க பிரிண்ட் ஆகுறத பார்க்கலாம். ஃபங்ஷனுக்கு வெளியே இருக்கிற வேல்யூவையும் எப்படி மாடிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த குளோபல் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நான் ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். குளோபல் வேல்யூ அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வேல்யூ அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னர் 20 அவுட்டரும் 20ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து குளோபல் வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குளோபல் கீவேர்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து குளோபல் அப்படின்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொஸ்டினுக்கு திரும்ப வரலாம். ஸோ பேசிக்காக இந்த கோட்ல வந்து ஒரு எரர் இருக்கு. ஸோ டேரக்டா ரன் பண்ணீங்க அப்படின்னா ரன் ஆகாது. பட் அந்த எரர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த கோடே. இப்போ வந்து இதை டிகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி சாம்பிள்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காரு. இந்த வேல்யூ அப்படின்றது சாம்பிள்குள்ள இருக்கிற ஒரு லோக்கல் வேரியபிள். இப்போ அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு, சாம்பிள் 1 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சாம்பிள் 1குள்ள வேல்யூ 1 ஈக்குவல் டு 20ன்னு அசைன் பண்ணியிருக்காரு. அதை இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் வந்து பிரிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ வேல்யூ ஈக்குவல் டு 10ன்னு இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 10 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்போ வேல்யூ 1 ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லைன் இருக்குது. தென் அதை பிரிண்ட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இன்னர் ஃபங்க்ஷன் சாம்பிள் 1ன்னு இருக்குது. அந்த சாம்பிள் 1குள்ள வேல்யூ 1 ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வேல்யூ 1 ஈக்குவல் டு 20 அப்படின்றத வெளியே ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டினே. இப்போ நான் VS கோட் யூஸ் பண்ணுறதுனால இங்கே லைக் காட்டுது அன்டிஃபைன்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சாம்பிள் 1குள்ள நம்ம இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அங்கே தான் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது வந்து சாம்பிளுக்கு தெரியாது. ஸோ சாம்பிள்ன்றது அவுட்டர் ஃபங்க்ஷன். நம்ம இன்னர் ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது பை டிஃபால்ட்டாக. ஸோ அதனால தான் இங்கே வேல்யூ 1 அப்படின்றதுல வந்து எரர் வருது. இந்த கோட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ 1 அப்படின்ற வேரியபிளை எங்கே கிரியேட் பண்ணால் இந்த எரர் ரிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இமீடியட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது சாம்பிள் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே. ஸோ வேல்யூ 1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த எரர் வந்து இன்னும் கிளியர் ஆகல. ஸோ இன்னும் வேல்யூ 1 இஸ் நாட் டிஃபைன்ட் இன் த குளோபல் அப்படின்னு சொல்லி தான் வருது. ஸோ கிளியராக இது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இப்போ இதை வந்து நம்ம குளோபலுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ குளோபலுக்கு மூவ் பண்ண உடனே அந்த எரர் வந்து ரிசால்வ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது இன்னர் ஃபங்க்ஷன் எதுலையுமே இல்லை. அதனால குளோபல் வேல்யூ அப்படின்னு சொல்லி அதை வந்து மாடிஃபை பண்ண அக்செப்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 10 அப்படின்ற வேல்யூவை வந்து 20 அப்படின்னு சொல்லி ரீஅசைன் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். பட் பிரிண்ட் பண்ணும்போது வேல்யூ 1 பிரிண்ட் பண்ணல, நம்ம சாம்பிள் அப்படின்ற வேரியபிளில் இருக்கிற 10 தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும் ப்ராப்பராக. ஸோ 10 and 20 அப்படின்னு சொல்லி ரன் ஆயிருக்குது. 10 அப்படின்றது வேல்யூவோட வேல்யூ அண்டு வேல்யூ 1ஓட வேல்யூ வந்து 20. அது வந்து வேல்யூ 1ல பிரிண்ட் ஆயிருக்குது. இப்போ இங்கே வேல்யூ 1 அப்படின்றத குளோபல் வேல்யூலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக பிரிண்ட் ஆகும். மேபி வேரியபிள் நேம் வந்து வேல்யூக்கு பதிலாக வேறு ஏதாவது வச்சிருக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா மேபி 2 or 3 டைம்ஸ் திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஏன்னா இது கொஞ்சம் சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இந்த குளோபல் அப்படின்ற கீவேர்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி அவுட்புட். ஸோ இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் லோக்கல்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்னிப்பெட்டுக்கு வரலாம். அவுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸ் ஈக்குவல் டு லோக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அதுக்கு வந்து வேல்யூ அசைன் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிருக்குது. அந்த இன்னர் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு நான் லோக்கல் அப்படின்னு சொல்லி ரீஅசைன் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே இருக்கிற எக்ஸ் ஈக்குவல் டு லோக்கலை ஓவர் ரைட் பண்ணியிருக்கிறோம் நான் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரிண்ட் இன்னர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இன்னரில் வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணும். எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கே நீங்கள் நோட் பண்ணலாம், நான் லோக்கல் எக்ஸ் அப்படின்றத வந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரன் பண்ணலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போது அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்னர் நான் லோக்கல், அவுட்டர் லோக்கல் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ
அவுட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா லோக்கல், அது டைரெக்டாக அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குது. இன்னர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் லோக்கல், அதுவும் ப்ராப்பராக தான் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ பேசிக்காக இது நம்ம குளோபல் வேரியபிளில் பார்த்த மாதிரி தான். குளோபல் அப்படின்னு சொல்லி மாடிஃபை பண்ணல அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிளாக தான் இருக்கும். இப்போ நான் லோக்கல் எக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நான் லோக்கல் எக்ஸை வந்து நான் அன்கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்னர் நான் லோக்கல், அவுட்டர் நான் லோக்கல் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ பேசிக்காக இந்த எக்ஸ் ஈக்குவல் டு லோக்கல் அப்படின்ற வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு லோக்கல் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிட்டோம் எக்ஸ் ஈக்குவல் டு நான் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இன்னர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னர் நான் லோக்கல் எக்ஸோட வேல்யூ, தென் நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் அவுட்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து எக்ஸ் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக எக்ஸோட வேல்யூ வந்து லோக்கல்னு தான் இருந்தது. பட் இந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து நான் லோக்கல் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ நம்ம இந்த நான் லோக்கல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லோக்கல் லோக்கல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது சேஞ்ச் ஆகி பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இது வந்து நம்ம குளோபல் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ குளோபல் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியே கொடுத்துருந்தா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துருப்பீங்க, குளோபல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ குளோபல் கொடுத்துட்டு இமீடியட்டாக அவுட்டர் ஃபங்க்ஷனில் வேல்யூ 1 ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். வேல்யூ 1 ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். தென் குளோபல் யூஸ் பண்ணி அதை வந்து மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஆனால் மாடிஃபை ஆகாது, ஏன்னா அது வந்து குளோபல் பொசிஷனில் இல்லை. ஸோ குளோபல் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன்லையும் இல்லாமல் வெளியே இருக்கணும். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஸோ இப்போ இந்த வேல்யூ 1 வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம நான் லோக்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே நான் லோக்கல்னு கொடுத்துருக்கேன், எந்த எரரும் வரல. ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேல்யூ 1 வந்து இங்கிருந்து மாடிஃபை பண்ணுது. அதாவது குளோபலில் இல்லாமல் லோக்கல்லையும் இல்லாமல் நான் லோக்கல் அப்படின்னு சொல்லி. ஓகே, மேபி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு டைம் பாருங்கள், ஈஸி தான் இது. ஸோ நான் லோக்கல் என்ன பண்ணோம் அப்படின்னா குளோபலில் இல்லாத வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இங்கே ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் வந்து நம்ம அசைன் பண்ண ட்ரை பண்ணால் அது வந்து எரர் காட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டிஃபைன் பண்ணிக்கணும் நான் லோக்கல் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு நான் லோக்கல் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். ஓகே, டே 2ஓட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் இருக்கும். அது போக ஸ்ட்ரிங்ஸ் பற்றின இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷனும் இன்னொரு வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவோட கார்ட்ஸ் மேலே இருக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.